ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढार्थमहाविभूत्या ओंकारमर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्याम्। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राविमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं महीदेवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम्। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। रेडिया? ओके। ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டேன். கானம் மட்டும் ஆக்டிவா இருக்கும். ஆமேதானா I'm back. So இந்தியன் சப்கான்டினென்ட்ல எழுதின எந்த கிரந்தமா இருந்தாலும் ஒரு காமன் ரூல் உண்டு. ஸ்துதி சொல்லாம ஆரம்பிக்க மாட்டான். ஓகேவா? ஸ்துதி தெரியலன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தையாவது சொல்லுவான். ஸோ கோயிங் பை தட் நம்ம எப்பவுமே வி கேன் ஸ்டார்ட் த கிளாஸ் வித் சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் ந சேதேவம் தேவோ ந खलु குஷலः ஸ்பந்தித்துமபி அத்தஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹரவிரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணியः பிரபவதி. ஓகே. ரெண்டாவது ஒரு ரூல் என்னன்னா, நம்ம இப்ப எது சொன்னாலும் அதுக்கு பிரமாணத்தோட சொல்லணும். தட் இஸ் இந்தியன் வே ஆஃப் டாக்கிங். சும்மா லூஸ் டாக் கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா இட் ஹாஸ் டு ஹாவ் ப்ரூஃப். ஒன்னு நான் கண்ணால பார்த்திருக்கணும், இல்ல இன்ஃபரன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா ஐ ஷுட் பி கோட்டிங் சம் ஒன் ஹூ இஸ் அன் அத்தாரிட்டி ஆன் தட். திஸ் இஸ் ஹவ் வி டாக். திஸ் இஸ் இந்தியன் வே ஆஃப் டாக்கிங். ஒரு லெக்சர் கொடுக்கறோம்னா சும்மா லூஸ் டாக்லாம் கிடையாது. சஃபிஷியன்ட் அத்தாரிட்டி கோட் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணாதா தட் இஸ் ஹவு நம்மளோட பெரியவா எல்லாரும் பேசியிருக்கா. அதனாலதான் இவ்வளவு பிரமாணம். இந்த சோர்ஸ் அந்த, அதாவது ஒரே விஷயத்த நிறைய இடத்துல இருந்து நிறைய பேர் ஒரே மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்லும் போது நம்மளுக்கும் அது மேல நம்பிக்கை இன்னும் திடமா வரும். ஸோ தட் இஸ் ஒன் மோர் வே.
ஸோ அதனால எப்பவுமே நம்ம பெரியவா எல்லாரும் என்ன பண்ணுவானா, ஒரு விஷயத்த சும்மா சொல்லவே மாட்டா, அதுக்கு ஒரு 1000 ப்ரூஃபோட பேக் பண்ணி தான் சொல்லணும். ஸோ தட் இஸ் ஹவ் யூ பிரசன்ட் சம்திங். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ஸ்லோகம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏதாவது கிளியர் பண்ற மாதிரி, புரியல மீனிங்ல, இல்ல எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும், ஏதாவது எனி கொஸ்டின்ஸ்? இல்ல இல்லையா? ஓகே. ஸோ போன வாரம் செகண்ட் ஸ்லோகம் பார்த்தோம், தனியாம்சம் பாம்சும், அம்பாளுடைய பாத தூளியோட மகிமை அப்படின்னு சொல்லி. ஸோ தேர்ட் ஸ்லோகம் வந்து அதோட கண்டினியூவேஷன் தான். அந்த பாத துளி என்ன பண்ணும்? ஸோ அதுல சொல்லியிருந்தார், தேவதைகள்லாம் அதை தான் எடுத்துட்டு அவ்வாவாளுடைய வேலையை ஃப்ளாலெஸ்ஸா பண்றா அப்படின்னு சொல்லியிருந்தார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் யாரா இருந்தாலும். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்றார். தட் இஸ் இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். த சென்டென்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட் இன் த தேர்ட் ஸ்லோகம். ஓகே, ஸோ நான் ஒரு தடவை ஸ்பிளிட் பண்ணாம சாண்ட் பண்றேன், அப்புறம் ஸ்பிளிட் சொல்றேன், ஸ்பிளிட் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் மீனிங் சொல்றேன், அதுக்கப்புறம் we can take turns to chant it. अविद्यानामन्तस्तिमिरमिहिरद्वीपनगरी जडानां चैतन्यस्तबकमकरन्दस्रुतिझरी दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्मजलधौ निमग्नानां दंष्ट्रामुररिपुवराहस्य भवति. ஓகே, பவதி இருக்கு, எது இருக்கு? தனியாம்சம் பாம்சும் பவதி, அம்பாளுடைய பாதத்துல மைனஸ்ட் ஆஃப் த மைனஸ்ட் அழுக்கு இருக்கு. என்னவா இருக்கு? அந்த பவதி ஆக்சுவலி செகண்ட் ஸ்லோகத்திலயும் போட்டுக்கணும், தேர்ட்லயும் போட்டுக்கணும். தனியாம்சம் பாம்சும் கீதிருஷம் பவதி, எப்படி இருக்கு? அவித்யானாம் அந்தஹ திமிர மிஹிர த்வீப நகரி. இதா அதோட ஸ்பிளிட். திருப்பி சொல்ற, அவித்யானாம் அந்தஹ திமிர மிஹிர த்வீப நகரி. அடுத்து ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த சுருதி ஜரி. அடுத்து தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜல தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா. இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். நிமக்னானாம் ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் முரரிப்பு வராஹஸ்ய பவதி. ஸோ பவதி திருப்பி இங்க ஆட் ஆகாது. ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் முரரிப்பு வராஹஸ்ய தம்ஷ்ட்ரா பவதி. திருப்பி சொல்ற, அவித்யானாம் அந்தஹ திமிர மிஹிர த்வீப நகரி இவ பவதி ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜரி இவ பவதி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா பவதி ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் முரரிப்பு வராஹஸ்ய தம்ஷ்ட்ரா இவ பவதி. இப்படி எல்லாம் இருக்கு அம்பாளுடைய பாதத்துளி. பவதி இட் இஸ். ஓகே, ஸ்பிளிட் புரிஞ்சதா? இப்போ மீனிங் போலாமா? கேன் வி கோ அஹெட்? சரி. அவித்யானாம் அந்தஹ திமிர மிஹிர த்வீப நகரி. அவித்யானாம், வித்யானா என்ன? நாலேஜ், அறிவு. தமிழ்ல இன்னமும் ரொம்ப பேசிக்கா சொன்னா அறிவு. அறிவுக்கு ஆப்போசிட் அவித்யா. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா இக்னோரன்ஸ். ஓகே, ஒரு விஷயத்த உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்க முடியாத நிலைமை. ஸோ சம்வேர் அது, அந்த குவாலிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, அவித்யானாம் அந்தஹ, இக்னோரண்ட் பீப்புளுடைய உள்ளுல, அதாவது மனசுல. திமிர அப்படின்னா டார்க்னஸ் இல்ல, சாதாரண டார்க்னஸ் இல்ல, பிட்ச் பிளாக் டார்க்னஸ். அதுக்கு பேரு திமிரன்னு பேரு.
சோ அவித்யானாம் அந்தஹ திமிரஹ, மனசுல இருக்கிற அந்த பிட்ச் பிளாக் டார்க்னஸ், அது வந்து என்னது? இட்ஸ் அ மெட்டஃபர் ஃபார் இக்னோரன்ஸ். அது அப்படி இருக்கு, அவ்வளோ பிட்ச் பிளாக்கா இருக்கு. இட் இஸ் சோ பிட்ச் பிளாக் வி ஃபர்கெட் ஹூ வி ஆர். ஸோ அந்த மனசு விச் இஸ் ஃபுல் ஆஃப் இக்னோரன்ஸ், அதை எதோட கம்பேர் பண்றாருன்னா நகரி, த்வீப நகரி. த்வீபம்னா ஐலண்ட், நகரினா சிட்டி. ஐலண்ட் சிட்டியோட அந்த அவர் மைண்ட் ஃபில்ட் வித் இக்னோரன்ஸ், அதை கம்பேர் பண்றாரு. ஏன் த்வீபம் எப்படி இருக்கும்? ஷட் ஆஃப் ஃப்ரம் ஆல் சைட்ஸ், வாட்டர் ஆன் ஆல் சைட்ஸ், இல்லையா? சோ அதுல எப்படி இருக்கு? அம்பாளுடைய பாதத்துளி எப்படி இருக்கு? மிஹிரஹ. மிஹிரஹனா சூரியன். அப்படி பிட்ச் பிளாக் டார்க்னஸா இருக்கிற மனசுக்கு என்ன சூரியனை போல வெளிச்சம் கொடுக்கிற ஒரு ஐலண்டா இருக்கு. அந்த ஐலண்ட்ல எப்படி இருக்கு? சூரியோதயம் ஆன மாதிரி இருக்கு அம்பாளுடைய பாதத்துளி. இதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல. செகண்ட், ஜடானாம். ஜடம்னா என்ன? ஜட வஸ்து அப்படின்னு சொல்லுவா சாதாரணமா. அப்படின்னா ஒன்றும் ஒரே தெரியாது. doesn't move. இல்லாத ஒரு இது மாதிரி. ஓகே, நகராது, ஒரே இடத்துல அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். ஓகே, ரொம்ப மந்தமா இருக்கிற ஒரு புத்தி மாதிரி. கரெக்ட் டெஃபினேஷன் வியாக்கியானத்துல என்ன கொடுத்திருக்கானா, ஜட இந்த இடத்துல நம்ம ஜடமா இருக்கிறதுனா இப்ப நீங்க சொன்னது எல்லாமே சொல்லுவோம். மந்தமா இருக்கிறது, இன்ஃபேக்ட் கலோக்கிய சொன்னா லூஸ் மாதிரி இருக்கிறது. நகராது அங்கே. எக்ஸாக்ட்லி, நகராம ஒரு இடமா இருக்கிறது. அத லிட்ரலி கரெக்டா சொல்லணும், இந்த லிட்ரல் சென்ஸ்னா இட் இஸ் அவிவேகம். விவேகம்னா என்னன்னா சரி எது தப்பு எதுன்னு புரிஞ்சுக்க கூடிய மெச்சூரிட்டி, ஞானம். இது சரி இது தப்புன்னு கிளியரா தெரிஞ்சுக்க கூடிய ஒரு குவாலிட்டிக்கு பேரு விவேகம்னு பேரு. அப்ப அவிவேகத்தை ஜடம்னு சொல்றா. இப்ப நீங்க சொல்ற டெபினிஷனுக்கெல்லாம் இந்த டெபினிஷன் பொருந்துமான்னு பாத்துக்கோங்க. ஜடமா இருக்கிறவாளுக்கு இவ பண்றது சரியா தப்பான்னு தெரியாதா? தெரியாது. ஒரு இடத்துல இருப்பான்னா இருப்பா, பொறுப்பு என்னன்னு தெரியாம இருப்பா. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் சொன்னேன்? உயிர் இல்லாததுன்னு சொன்னாங்க. உயிர் இல்லாதது. ஸ்தாவர ஜங்கமம் அந்த ஜடம் இல்ல. அதாவது ஒரு விருட்சத்தை போல ஒரு இடத்துல இருக்கிற ஜடம், அந்த ஜடம் கிடையாது. நம்ம திட்டுறோம்ல ஜடம், அந்த ஜடம். ஸ்தாவரத்துக்கு கண்டிப்பா உயிர் இருக்கு. ஆமா, ஸ்தாவரத்துக்கு உண்டு. ஸ்தாவரம் ஒரு இடத்துல இருக்கும், ஜங்கமம் நகர்ந்து போகும். அந்த ஜடம் இல்ல நான் சொல்றது. ஓகே, சோ அப்படி ஜடமா இருக்கிறவாளுக்கு நம்மளெல்லாம் அழகா டிஃபைன் பண்ணி பர்ஃபெக்டா ஆப்டான வேர்ட்ஸ் போட்டிருக்கா. ஜடானாம் சைத்தன்ய. புத்தி மந்தமா இருக்கிறதுனால அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வெளிப்படுறது இல்லையா? புத்தி ஷார்ப்பா இருந்தா அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். நம்மளுக்கே தெரியாம பூர்வ ஜென்ம சுக்கிருத்தம் புத்தி ரொம்ப ஜடமா தான் இருக்கு நம்மளுக்கு. அப்ப நம்ம கான்சியஸ்னஸ், சைத்தன்யம், the field of awareness that we have, அதுல அம்பாளுடைய பாதத்துளி எப்படி இருக்குன்னா ஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜரி. ஸ்தபகம்னா ஒரு கொத்து பூ. பூன்னு சொல்லியாச்சுன்னா அதுல இருக்கிற ஹனி, அதுல இருக்கிற தேன். அந்த தேன் வந்து மக்கரந்தம் போல. மக்கரந்தம்னா என்ன? துகள்களா? அந்த தேனுக்கு பேரு தான் மக்கரந்தம்.
ஓ மக்கரந்தம். ஸோ பூவில் இருக்கிற மக்கரந்தம் இருக்கு இல்லையா, அந்த தேன் இருக்கு இல்லையா, அது சிருதி. ஜரி அப்படின்னா ஆறுன்னு அர்த்தம். சிருத்தினா நகரும் ஆர் மூவ் ஆகிற ரிவர் அப்படின்னு அர்த்தம். சோ ஜடம்னா இப்ப நீங்க சொன்னே இல்லையா அந்த நம்மளோட புரிதல்ல ஜடம்னா ஒரு இடத்துல இருக்கிறது, மூவ் ஆகாம இருக்கிறது, இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. அதுக்கு அந்த அவேர்னஸ், அந்த கான்சியஸ்னஸ் ஃபீல்ட எப்படி அந்த பாத தூளி பண்ணுமா? மூவிங் ரிவர் ஆஃப் ஹனி. ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மக்கரந்த ஸ்ருதி ஜரி. வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்ற. ஜடானாம் அவிவேகிகளுக்கு சைத்தன்யம், அவளுடைய அந்த சைத்தன்யம் இருக்கு இல்லையா, அவளுடைய ஃபீல்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் எப்படி பண்றானா, ஸ்தபக மக்கரந்த ஸ்ருதி ஜரி. அந்த பூக்கொத்து, எதோட பூக்கொத்துன்னு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணல. பூக்கொத்துன்னு ஜெனரலா ரெஃபர் பண்ணானா இட் மீன்ஸ் கல்பக விருட்சம். சோ கல்பக விருட்சத்தோட பூக்கொத்திலிருந்து பரவி செல்லும் அந்த ஹனி, மக்கரந்தம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது என்ன பண்றது, இட் இஸ் ஃப்ளோவிங். சுருத்தினா நகர்றது, ஜரினா ரிவர். ரிவர் போல அந்த ஹனி பாயும் தேனை போல நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ல அது ஃப்ளோ ஆகுது. யாருக்கு? அம்பாளுடைய பாதத்தூளியை யாரு எடுத்து அதை வேல்யூ பண்ணி வச்சுக்கிறாளோ அவளுக்கு. தேர்ட் சென்டென்ஸ், தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா. தரித்திரமா இருக்கிறவாளுக்கு, ஏழையா இருக்கிறவாளுக்கு எப்படி இருக்கு அந்த பாதத்தூளி, அதோட மகிமை என்ன? சிந்தாமணிய போல இருக்கு. சிந்தாமணி இஸ் அ ஸ்டோன், விஷ் யீல்டிங் ஸ்டோன்னு சொல்லுவாத. வாட் எவர் யூ ஆஸ்க் ஃபார் இட் வில் கிவ். ஸோ அம்பாளுடைய கிரகம் இஸ் மேட் ஆஃப் சிந்தாமணி. மேல ஸ்லோகங்கள்ல அந்த வர்ணனை வரும், பார்ப்போம். ஸோ அந்த சிந்தாமணிய போல அம்பாளுடைய கால் தூசுக்கு மகிமை உண்டு. ஜன்ம, அடுத்து ஃபோர்த் சென்டென்ஸ், ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம். ஜன்ம ஜலதி அப்படின்னா சம்சாரம்னு அர்த்தம். ஜலதௌனா ஓஷன், சம்சாரம்ங்கிற ஓஷன்ல நிமக்னானாம் மூழ்கி இருக்கிறவாளுக்கு அம்பாளுடைய பாத துளி என்ன வேலை செய்யும்னா, முரரிப்பு வராஹஸ்ய தம்ஷ்ட்ரா பவதி. தம்ஷ்ட்ரானா அந்த கோரப்பல். யாருடைய கோரப்பல்? முரனுக்கு எனிமி, முரனுக்கு அரி. முரனுக்கு யாரு எனிமினா? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு வராக அவதாரத்துல எப்படி அவரோட கோரப்பல்லால பூமிய அடியில எங்கேயோ இந்த பிரைமாடியல் வாட்டர்ஸ்ல சப்டியூவா இருந்த எர்த்த எப்படி பல்லால தூக்கி நிறுத்தினாரோ, அத மாதிரி சம்சார கடல்ல மூழ்கி இருக்கிறவாளுக்கு அம்பாளுடைய பாத துளி மகாவிஷ்ணோட கோரைப்பல் மாதிரி அவளை தூக்கி விடும். மீனிங் புரிஞ்சுதா? எஸ் மேம். இல்லதா கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, யாரு ரெடி ஃபார் சாண்டிங்கோ ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைங்கோ, so that I can call out one by one. இல்ல, சிம்பிள் ஹேண்ட் ரைஸ். ஓகே, சரி. ஓகே, I would like to, but I'm not able to raise the hand. I don't see the. யாரு சொல்றேன்? ஓகே ஜானகி, ஓகே ஓகே, சாரி எனக்கு புரியல, டக்குன்னு யாரு பேசுறான்னு புரியல, சாரி. எஸ், சரியா, லெட் ஸ்டார்ட். ஸோ திரிபுர சுந்தரி இருக்கேள், ஸ்வேதா ஸ்ரீராம் இருக்கேள், ஜானகி மன்னி இருக்கேள், லக்ஷ்மி அக்கா இருக்கேள், மாத்தங்கிஜி நீங்க இருக்கேள் இல்லையா? யூ ஹேட் ரேஸ்ட் ஹேண்ட். வேற யாரு சொன்னேள்? மாலதி. மாலதி, சரி.
சரி, எனக்கு என்ன ஆர்டர்ல ஸ்கிரீன்ல தெரியுதோ அந்த ஆர்டர்ல பேர் கூப்பிடுறேன். அப்படியே அன்மியூட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? திரிபுர சுந்தரி ஜி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அவித்யானாம் அவித்யானாம் அந்தஸ்திமிர அந்தஸ்திமிர மிஹிர மிஹிர த்வீபநகரி. த்வீபநகரி ஸ்வேதா ஸ்ரீராம் ஜி. ஜடானாம் சைத்தன்ய நாம் சைத்தன்ய தபகமகரந்த தபக மகரந்த ஸ்ருதிஜரி. ஸ்ருதிஜரி. ஓகே, ஜானகி மன்னி. தரித்ராணாம் दरिद्राणां சிந்தாமணி चिन्तामणि குணனிகா गुणनिका ஜன்மஜலதௌ. जन्मजलधौ லக்ஷ்மி அக்கா. நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா. 2 in 1. ஓகே, நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி. रिपुवराहस्य भवति. ஓகே, மாத்தங்கி மேம், பவானி மேம் ஆன்வர்ட்ஸ் அடுத்த ஸ்லோகம் பார்க்கும்போது அப்படியே நான் அந்த சீக்வென்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்றேன். இது வரைக்கும் இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? No, இல்ல. ஓகே, 4th ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. திரிபுர சுந்தரி மேம், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? மேம் அந்த தேர்ட் லைன்ல வந்து தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா ம் அந்த ஜன்ம ஜலதவ் அண்ட் அதை அப்படியே சேர்த்துடணுமா? நீங்க சொன்ன மாதிரியே தான் தனித்தனியா தான் பண்ணணுமா? நான் அர்த்தம் புரியறதுக்காக அத ப்ரோஸ் ஆர்டர்ல சொன்னேன். மீனிங் சொல்லும்போது ஆ. ஸ்லோகத்துல அந்த மீட்டர் கரெக்டா வரணும்னா ஜன்ம ஜலதோ 3rd லைன்லயே சேர்த்துப்பா. ஓகே ஓகே. சம்ஸ்கிருதத்துல ஒரு ப்ராப்ளம் அண்ட் பியூட்டி என்ன உண்டுன்னா, எந்த இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்றேன்னா அந்த வேர்டை நீங்க எப்படி திருப்பி போட்டாலும் இட் வில் மேக் சென்ஸ். ஓகே. இங்கிலீஷ் மாதிரி கிடையாது. ம் ம் ஐ எம் ராமா அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ராமா ஐ எம், ராமா எம் ஐ அப்படி சொன்னேன்னா the tone, the meaning, everything changes. சம்ஸ்கிருதத்துல அகம் ராமஹ அஸ்மி, அஸ்மி அகம் ராமஹ, ராமஹ அகம் அஸ்மி எப்படி போட்டாலும் the meaning, tonality, nothing will change. ஓகே So the poetic liberty is allowed. ஓகே மேம். Okay, சரி. 4th ஸ்லோகம் என்னோட பர்சனல் ஃபேவரட். त्वदन्यः पाणिभ्याम् अभयवरदो दैवतगणः त्वमेका नैवासि प्रकटितवराभीत्यभिनया भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छासमधिकं शरण्ये लोकानां तव हि चरणावेव निपुणौ. ஸ்பிளிட். துவத் அந்யஹ துவதன்யஹ, உன்னை தவிர மற்றவர்கள் எல்லாரும். துவதன்யஹ. ஓகே. பாணிபியாம் அபயவரதோ தைவத கணஹ त्वम् एका त्वमेका न एवा असि नैवासि प्रकटित वराभीति अभिनया प्रकटित वराभीत्यभिनया भयात् त्रातुं दातुं फलमपि च वाञ्छासमधिकं शरण्ये लोकानां तव हि चरणावेव तव हि चरणौ एव तव हि चरणावेव निपुणौ. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கு. இதுல சந்தி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கார், வேர்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கார். ஸ்பிளிட் as such போன ஸ்லோகம் அளவு கூட இல்ல. ரிப்பீட் பண்ணணுமா? त्वदन्यः पाणिभ्याम् अभयवरदो दैवतगणः त्वमेका नैवासि प्रकटितवराभीत्यभिनया. அத கஷ்டமா இருக்குன்னா வராபீதி அபிநயான்னு பிரிச்சுக்கோங்க.
பயாத் த்ராத்தும் தாத்தும் பலமப்பி ச வாஞ்சாசமதிகம் ஷரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவ். தமிழ் டெக்ஸ்ட் வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறவா 4th சென்டென்ஸ்ல முதல்ல ஷரண்யேன்னு சொல்லணும், அப்புறம் சரணம்னு சொல்லணும். தயவு செய்து எல்லாத்துக்கும் சரணம் யூஸ் பண்ணாதே, மொத்த அர்த்தம் மாறி போயிடும். சரணம்னா கால், சரணம்னா புகலிடம். மகாபெரிவா சரணம் சொல்றவாள்லாம் தயவு செய்து சரணம்னு சொல்றதை நிறுத்துங்கோ. அது மகாபெரிவா சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா தானே சொல்றேள், சரணம் ஐயப்பா நான் சொல்றேள் இல்ல இல்லையா? சரணம், சரணம்னா உன்னிடத்துல நான் சரணாகதி அடையிறேன்னு அர்த்தம். சரணம்னா உன்னோட கால், உன்னோட கால்னு அர்த்தம். நீங்களே பாத்துக்கோங்க அது என்ன மீனிங்க்கு வரும்னு. ஓகே, மீனிங் துவத் அந்யஹ, உன்னை இல்லாத மற்ற. யாரு? தெய்வத்த கணக, தெய்வ கூட்டங்கள். தேவதைகள்ல உன்னை தவிர்த்து பாக்கி பேர் எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்றா? பாணிபியாம், 2 கையால என்ன பண்றா? அபயம், அபயம் வரதம் அப்படின்னு கையில 2 முத்திரை காமிப்பா. ஓகே, அபயம், என் கால்ல வந்து சரணாகதி அட உனக்கு அபயம் கொடுக்கற. அபயம் வரதம், நீ கேட்கறத கொடுக்கற. சோ இப்படி காமிச்சா வரம் கொடுக்கறது, இப்படி காமிச்சா அபயம் கொடுக்கறது. கை கீழே காமிச்சா அபயம். சோ எல்லா தேவதைகளும் இப்படி கையை வச்சுட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? அபயம் கொடுக்கற, நீ கேட்கறத கொடுக்கற. அபயம் கொடுக்கறன்னா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன். எனி கட்ட பஞ்சாயத்து வில் பி டன், எவ்ரிதிங் இன் திஸ் பிரிமைஸ் இஸ் அலௌட் அப்படின்னு சொல்றா எல்லாரும். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு அர்த்தம். துவத் அந்யஹ, உன்னை தவிர்த்து எல்லா தேவத கணங்கள் என்ன பண்றா? பாணிபியாம், கைகளால வரதமும் அபயத்தையும் கொடுக்கறா. துவம் ஏகா ந ஏவா அசி, நீ ஒருத்தி மட்டும் அப்படி இல்ல. துவமேகா நைவாசி, நீ ஒருத்தி மட்டும் அப்படி கிடையாது. பிரகட்டித்த, நீ என்ன காமிக்கிற? அப்போ பிரகட்டனம்னா காமிக்கிறது. வாட் டு யூ ஷோ தென்? நீ எதை அப்ப வெளிப்படுத்துற? பிரகட்டித்த வராபீத்யபிநயா, நீ மட்டும் கையால அபயம் வரதம்லாம் நீ காமிக்கிறது இல்ல. யூ டோன்ட் பிரகட்டனம் தட், யூ டோன்ட் அட்வர்டைஸ் யோர் செல்ஃப். துவமேகா ந ஏவாசி, அந்த நாவ வந்து ந பிரகட்டித்த வராபீத்ய அபிநயாவோட அந்த நாவ டூப்ளிகேட் பண்ணிக்கணும். யூ டோன்ட் ஷோ அபயம் வரதம், யூ டோன்ட் அட்வர்டைஸ் யோர் செல்ஃப் ஷோயிங் யோர் அபயம் அண்ட் வரதம். துவமேகா ந ஏவாசி பிரகட்டித வராபீதி அபிநயா, அந்த அபிநயம்னா அந்த ஜெஸ்டரை யூ டோன்ட் ஷோ தட். அபிநயம்னா என்ன? ஜெஸ்டர் இல்லையா? சோ அந்த அபிநயத்தை நீ காமிக்கிறது இல்லை. நீ ஒருத்தி மட்டும் அதை பண்றதே இல்ல. புரிஞ்சுதா? தேர்ட் சென்டென்ஸ், பயாத் திராத்தும், பயத்திலிருந்து என்னை காப்பாத்துறதுக்கும், பயாத் திராத்தும் தாத்தும் பலம் அப்பி ச வாஞ்சாசமதிகம், நான் கேட்கறத விட வாஞ்சா, நான் கேட்கறது ஒண்ணு, சமதிகம் அதை விட அதிகமா எனக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு, தாத்தும்னா கொடுக்கறதுக்கு, திராத்தும்னா காப்பாத்துறதுக்கு. சோ பயத்துல இருந்து காப்பாத்துறதுக்கும், நான் கேட்டதை விட அதிகமா கொடுக்கறதுக்கும், ஷரண்யே லோகானாம், இந்த உலகத்துக்கே நீதான் புகலிடம். எது ஒடுங்கினாலும் கடைசியில உன்கிட்டதான் வந்து நின்னாகிறோம். இந்த உலகத்துக்கே நீதான் புகலிடம். ஷரண்யே தவஹி, உன்னுடைய சரணௌ ஏவ, சரணாவேவ, சரணௌ ஏவ, உன்னோட 2 கால் இருக்கே, உன் கால் 2 கால் போதும் இந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு. நீ தனியா கையை காலெல்லாம் காமிச்சுட்டு இருக்க தேவையில்லை உனக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. தவஹி சரணாவேவ நிபுணவ், தேர் எக்ஸ்பர்ட் இன் டூயிங் திஸ். நிபுணனா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட் இன் வாட்? மரண பயத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு, எந்த பயமா இருந்தாலும் காப்பாத்துறதுக்கும், நான் கேட்கறத விட பார்த்து பார்த்து எனக்கு கொடுக்கறதுக்கும் உன்னோட 2 கால் போதும்.
You don't have to dance around showing gestures, just like other devatas do. இதுக்கு பேரு நிந்தா ஸ்துதின்னு சொல்லலாம், இல்ல ஒரேடியா ஒருத்தர பட்டர் அடிக்கிறதுன்னு சொல்லலாம். however you see it, it's a very இதுக்கு ப்ரொஃபவுண்ட் மீனிங்ஸ் நிறைய, இன்னர் மீனிங்ஸ் 2-3 உண்டு. ஸோ இந்த பேசிக் மீனிங் புரிஞ்செடுத்தா லிட்ரரி சென்ஸ்ல இவர் மீனிங் ஓகே. ஸோ அபயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீப்பர் மீனிங் என்னன்னா, இந்த சம்சார பயத்துல இருந்து போக்கி மோட்சத்தை கொடுக்கறது. ஓகே, இந்த பரமாத்மா ஸ்வரூபம், the principle of Paramatma is the only entity who is inside the creation, but who also knows that it is distinct from the creation. நம்ம எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் வராது. அந்த ஃபீலிங் நம்மளுக்கு வரணும்னா பரமாத்மா has to shower its grace on us. அது இட்டு தான், அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஆணும் இல்லா பெண்ணும் இல்லா அலியும் இல்லான்னு தான் சொல்றார் மாணிக்க வாசகர். அது அலி, இட் ஹாஸ் டு ஷவர் இட்ஸ் கிரேஸ். அந்த கிரேஸ் இருந்தாதான் மோட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அபயம்ங்கிறது அதை தான் குறிக்கிறது. ஓகே, சோ மனுஷனுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை ரெண்டா பிரிச்சோம்னா, we all want relief from, என்ன கேட்டா நான் அடிச்சு 100% எஸ்ன்னு சொல்லுவேன். என்னாலெல்லாம் திருப்பி பிறந்து 10th எக்ஸாம் எழுதி 12th எக்ஸாம் எழுதி காலேஜ் அட்மிஷனுக்கு நின்று சத்தியமா என்னால முடியாது. எனக்கு இன்னமும் 12th எக்ஸாம் எழுதி மேக்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி எல்லாம் கனவு வரும், கெட்ட கனவெல்லாம். போன வாரம் முன்னாடி கூட இருந்தது, சான்ஸே இல்லை. once more I wouldn't be able to do it. ஓகே, சோ திருப்பி செத்து போய் என்னோட கர்மத்தினால நான் திருப்பி பிறந்து, ஐயோ தட் இஸ் another big problem. யாரோட பிறக்க போறேன்னா, இஃப் ஐ கோயிங் டு பி வித் த சேம் குரூப் ஆஃப் பீப்புள்னா சாரி அப்படின்னு சொல்ற லெவல்ல தான் நான்லாம் இருக்கேன். உங்களெல்லாம் பத்தி தெரியல. ஓகே, happy if you all enjoy that. I also enjoy being with the people around, but some people really get on my nerves. And soul theory says you are born into the same cluster. I am not ready for that. அந்த வைராகிய போய் வந்துட்டு எனக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருப்பி செத்து திருப்பி பிறந்து திருப்பி செத்து பிறந்து இதை ஏன் நான் பண்ணிட்டு இருக்கணும்னா, அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான், என்னால முடியாது. சோ இதுல இருந்து என்னை வெளில அப்லிஃப்ட் பண்றதுக்கு யார் ஒருத்தரால முடியும்? பரமாத்மா நினைக்கணும். சோ அதுக்கு பேர் அபயம்னு பேரு, அபயம் வழங்குறது. சோ எல்லா தேவதைகளும் என்ன சொல்வா, நான் உனக்கு அபயத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்வா. சோ தே ஷோ தட் இந்த ஜெஸ்டர், சாரி இந்த கையால. சோ மனுஷனோட நீட்ஸ் வந்து ஒரு பேசிக் நீட் வந்து இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்தை கிராஸ் பண்ணி அந்த எவல்யூஷன், சோல் எவல்யூஷன் அடையிறது இஸ் ஒன் நீட். அது எல்லாம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம யாருக்குமே ஸ்டக்கா இருக்கிறதே பிடிக்காது. வி ஆல் வாண்ட் growth. Okay, chalti ka naam gaadi. We can never be stuck. We'll grow extremely unhappy if we are stuck in a place. So on the growth, இது ஒரு basic need. அப்புறம் இந்த சம்சார வாழ்க்கைக்கு வேணுங்கிற needs. So this is how you classify your needs and wants. நம்ம எல்லாருக்கும் மோட்சம் வேணும். Internally it's a need we all have. The other set of needs is இந்த சம்சார வாழ்க்கை நன்னா போறதுக்கு you need பணம் வேணும், காசு வேணும், புகழ் வேணும், செல்வாக்கு வேணும். Everything everybody needs. Okay, all of us want to be happy. In fact, happy-ஆ இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. உன்னோட ஸ்வரூபமே ஹாப்பினஸ் தான். So obviously you will want happiness. அப்ப அதையும் யார்கிட்ட போய் கேக்குறது? How many of you can confidently say you can lend 50 lakh rupees from a friend or lend to a friend? எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ சுவாமிகிட்ட ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு வேணா பேங்க்குக்கு போய் எடுத்துட்டு வரோம். ரைட், அப்பயும் அங்க பெட்டிஷன் போட்டாதான், அங்க பிள்ளையாருக்கு தேங்காய் போட்டு போனாதான் அந்த மேனேஜர் லோன் சாங்ஷன் பண்ணணும். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறான். இவ்வளவு பிரச்சனை அதுல இருக்கு. சோ தெய்வ அனுகூல்யம் இல்லாம எதுவும் நடக்க போறது இல்ல. நீ ஆசைப்படுற சம்சார நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸுமே ரொம்ப ஒரு ஸ்மூதா உனக்கு கிடைக்கணும்னா யூ நீட் தெய்வ அனுகூலம். சோ அதுக்காக வரத முத்ரை. சோ எல்லா தேவதைகளும் அவளோட மெயின் வேலையே என்ன, உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் வரம் கொடுக்குறேன், மோட்சம் கொடுக்குறேன் வரம் கொடுக்குறேன்னு காமிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கா. ஆனா நீ ஒருத்தி மட்டும் அதை பண்றதே இல்லை.
ஏன்னா it is automatically taken care of by your feet. Anybody who approaches your feet will get it. You have superior motives, so thank you so much அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் இப்போ ஒரு பிரளயம் நடந்ததுன்னா where does all of this go? Where do all the souls go? அம்பாள்கிட்ட தான், அந்த the bigger energy கிட்ட தான் அது போய் ஆகணும். சோ சரண்யே லோகானாம், இந்த உலகத்துக்கு புகலிடம் நீதான். கதையிலயும் பார்த்தோம், தேவதைகள் தனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல்ல பிரம்மாட்ட போவா, அப்புறம் அவ எல்லாரும் சேர்ந்து விஷ்ணுட்ட போவா, அப்புறம் அவ எல்லாரும் சேர்ந்து சிவன்ட்ட போவா, அப்புறம் அவ மொத்தமா சேர்ந்து அம்பாள்கிட்ட போவா. திஸ் இஸ் த ஹைரார்கி. அம்பாள்கிட்ட அது முடிஞ்சிரும், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே, புராணங்கள் அதான் சொல்றது, நான் சொல்லல. ஐ எம் நாட் மேக்கிங் ஃபன் அவுட் ஆஃப் இட். நான் என் குழந்தைகளோட சொல்லி சிரிச்சுட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு கதை சொன்னா தேவதைகள்ல அசுரோட அட்டாக் பண்ணா, அப்ப என் புள்ள சொல்லலாம், எனக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கிறதுன்னு தெரியும், எல்லாருமா கூட்டமா பிரம்மாட்ட போவா அப்படிமா. அப்புறம் அவள மொத்தமா கூட்டமா சேர்ந்து they will hold a conference. அந்த கான்ஃபரன்ஸ்ல மகாவிஷ்ணு இருப்பார், சிவன் இருப்பார். அப்புறம் டுகெதர் they solve the problem by calling in அம்பாள் அப்படிமா. ஹானஸ்ட்லி நான் பாக்குற எல்லா புராணத்துலயும் இந்த கதை தான் வருது. அப்ப அப்படி வச்சுட்டு நீங்க பார்த்தாலும் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவ். ஓகே, சரி. இப்போ கால் இதுக்கு போதும்னு சொல்லிட்டேன். ஆனா அம்பாளுடைய ஸ்வரூபத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கையில கோதண்டம், ஒரு கையில புஷ்பங்களான பானங்கள், மேல் 2 கையில பாசமும் அங்குஷமும் இருக்கு அப்படிங்கறத அம்பாளுடைய ஸ்வரூப வர்ணனைன்னு சொல்றா. ஓகே, லலித மகா திரிபுர சுந்தரி டு whom this is addressed, இது அவளோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றா. ஓகே, ஏன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்ன சொல்லுவானா, இந்த ஸ்வரூபத்தை அபயமும் வரதமும் கொடுக்கிற தேவதைகளே இந்த ஸ்வரூபத்தை தான் தியானம் பண்றா. அவளே அந்த சரணங்களை தியானம் பண்ணிதான் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறாங்கிறதுனால அவ இத பிரகடனப்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது இன்னொரு இன்டெப்த் மீனிங். ஓகே, அம்பாளுடைய கட்டாட்சம் இருக்கிறவாளுக்கு அவ வேண்டிக்கவே வேண்டாம், அதுக்கு மேல கை மேல பலன் வந்து உட்காருங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாருக்கும் தெரியறதுங்கிறதுனால உன்னோட கால்களே போதும் அப்படிங்கிறது இன்னொரு மீனிங். ஏதோ ஒரு வியாக்கியானத்துல நான் படிச்ச இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் தான். அம்பாளை வந்து அப்போ வரதம் கிடையாது, அபயம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அவ எப்படி, அவளோட ஸ்வரூபம் எப்படி, நான் எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, ஐ திங்க் இது அடுத்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பட் அது ஞாபகம் வந்தது, அதனால சொல்றேன். அதை பார்க்கும்போது இன்னொரு தடவை we will revisit the concept. ஒரு இடத்துல உங்களுக்கு அழகு தெரியறது, anything and everything that is attracting you towards it, அது அழகா இருக்கலாம், செல்வாக்கா இருக்கலாம், anything magnanimous, magnificent அதுவா இருக்கலாம், anything. உங்களுடைய மனச ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்றதுன்னா அந்த இடத்துல அம்பாள் இருக்கான்னு புரிஞ்சுக்கோ. அந்த ஈர்க்கிற சக்தி அவளுக்கு மட்டும்தான் உண்டு. சோ அவளுடைய சாநித்தியம் இருக்கிற இடத்துல அது இருக்கும். ஐ திங்க் அது அடுத்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்துல, ஆனா இதோட சேர்த்து கூட படிச்சேன், எங்கேயோ படிச்சேன். ஓகே, so that was about the 4th ஸ்லோகம். இதை மட்டும் சாண்ட் பண்ணிடலாமா? அடுத்து மாதங்கி மேம். त्वदन्यः पाणिभ्याम् वदन्यपाणिभ्याम् अभयवरदो अभयवरदो दैवतगणः. दैवतगणः भवानी मैम. त्वमेका नैवासि. ओपो CPH 2681. भवानी मैम தானே? ओके, मालती मैम. त्वमेका नैवासि त्वमेका नैवासि प्रकटितवराभीत्यभिनया
प्रकटितवराभीत्यभिनया திரிபுர சுந்தரி மேம். பயாத்ராத்தும் யாத்ராத்தும் தாத்தும் தாத்தும் பலமபி ச பலமபி ச வாஞ்சாசமதிகம். வாஞ்சாசமதிகம். ஓப்போ சிபிஹெச் 2681 பவானி மேம் தானே? Yes, ma'am. शरण्ये लोकानां. शरण्ये लोकानां. शरण्ये लोकानां. शरण्ये लोकानां. மேம் உங்களுக்கு தெலுங்கு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. மேம் அதுல ஷா மாத்திக்கோங்க. அத however you would relate to it. ஷா. शरण्ये लोकानां. शरण्ये लोकानां. तव हि चरणावेव तव हि चरणावेव निपुणौ. निपुणौ. Okay? Yes, ma'am. சரி. So today's agenda over. அடுத்த வாரம் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல ஏதாவது questions இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவாள்ல ஏதாவது questions இருக்கா? Okay. Shweta ma'am, do you want to ask something? நீங்க மியூட்டடா இருக்கீங்க. சாரி. நிமக் அப்படின்னா வந்து எனக்கு மீனிங் என்னன்னு வந்து தெரியணும். அதுக்கு நிமக்னானா மூழ்கி இருக்கிறவாளுக்கு. ஓகே நிமக்னம்னா மூழ்கி போறது. ஓகே ஓகே ஓகே. எங்க மூழ்கி போறது? இந்த கான்டெக்ஸ்ட்ல ஜன்ம ஜலதௌ. ஜன்மம் மிருத்யுங்கிற அந்த வாட்டர்ஸ் ஆஃப் சம்சாரா, the ocean of samsara. ஓகே ஓகே. வேற ஏதாவது questions இருக்கா? லேட்டா ஜாயின் பண்ணவா? ரெக்கார்டிங் திஸ் செஷன் இஸ் பீங் ரெக்கார்டட். ஸோ விட்டதை ரெக்கார்டிங்ல கேட்சப் பண்ணிக்கோங்க. பிரவல்லிகா மேம், ரோஹிணிலா. ஓகே சரி. ஓகே அப்போ முடிச்சுக்கலாமா கிளாஸ? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஈவினிங் யாரெல்லாம் சாசநாமத்துக்கு ஜாயின் பண்றீங்களோ பண்ணுங்க at 5:30. The group is actually open. யார் வேணாலும் அந்த குரூப்ல ஆக்சுவலி அப்படியே உள்ள வந்துக்கலாம். கம்யூனிட்டிக்கு போனேலாம் தெரியும். Okay, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you. ராம் ராம். பாப்போம் அடுத்த வாரம் பாப்போம். மேம் சொல்லுங்க. மேம் எதுல குரூப்? புரியல, நீங்க திடீர்னு அன்மியூட்டா